டிசம்பர் 25, 1924 ஒரு அற்புதமான மகான் இந்தியாவிலே பிறந்து உலகத்திற்கு ஒரு ஸ்டேட்ஸ்மனாக, ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்த ஒரு மனிதர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவருடைய 100ஆண்டு விழா இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆண்டு முழுவதுமே அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கின்றோம். முதல் நிகழ்வாக சென்னையில் 1 லட்சம் பெண் குழந்தைகள், 10 வயசு கீழே இருக்கக்கூடிய 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய சுகன்யா சம்ருதி திட்டம், நாம் இதை செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற பெயரில் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இதை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த ஓராண்டில் குறைந்தபட்சம் 1 லட்சம் பெண் குழந்தைகள் 10 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு முதல் தவணையாக 1000 ரூபாயை செலுத்தி அந்த குழந்தைகள் அடுத்த 15 ஆண்டுகள், இப்போ இருந்து அடுத்த 15 ஆண்டுகள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆண்டும் 250 1,50,000 ரூபாய் வரைக்கும் உள்ள போடலாம். 8% வட்டி கிடைக்கும். 21 ஆண்டுகள் அக்கௌண்ட் ஆரம்பித்ததிலிருந்து 21 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவங்களுக்கு அந்த வைப்பு நிதி லம்சமாக கிடைக்கும். அந்த 1 லட்சம் குழந்தைகளுக்கான இதுவரை செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பங்கு பெறாத குழந்தைகளுக்கு முதல் தவணையை இன்று கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் நிச்சயமாக இதை செய்ய இருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய தொண்டர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. ஆக்கப்பூர்வமாக செய்யணும் வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். வாஜ்பாயை பற்றி எல்லோருக்குமே தெரியும். நிறைய நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு மேடையில் பேசியிருக்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள் அதை பார்த்துருக்கிறீங்க. அவருடைய புகழ் இன்னும் தலைந்தோங்கி அடுத்த தலைமுறைக்கும் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குங்கன்னா கேள்வி கேளுங்க. ஆனால் இன்னைக்கு எப்பொழுதுமே நாம் எப்படி சொல்லுவோம்னா, தமிழ்நாட்டில் கேட்காத விஷயங்கள்லாம் கடந்த 3 ஆண்டுகளாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது கேங் ரேப், நிர்பயா போன்ற ஒரு கேங் ரேப்பை முதல்ல கேள்விப்பட்டோம். பட்டி தொட்டி கிராமத்தில் எல்லாம் பாலியல் வன்கொடுமையை கேள்விப்பட ஆரம்பித்தோம். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சென்னையில் மோஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்பேஸ், இன்னைக்கு சென்னையில் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று இரவு 24ஆம் தேதி இரவு ஒரு சகோதரன், ஒரு மாணவி, அவர்கள் இருவருமே நள்ளிரவில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்டடி ஏரியா, அதாவது மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தனிமையில் பேசி கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் 2 பேர் வந்து அந்த மாணவனை அடித்து சென்று விட்டு 4ஆவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனை, 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள், உடல் காயத்தோடு. தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம கேட்காதிருந்த எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம்னா என்ன அர்த்தங்க? ரத்தம் கொதிக்கிறது. ஒரு மாணவிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் மைய புள்ளியில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அதை விட அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பழுதடைந்திருக்கிறது. எந்த சிசிடிவியும் வேலை செய்யல அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. மழை பெஞ்சனால அருந்திருக்கிறது. ஆரம்பகால தடவியல் தேவையான இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணுமோ அதற்கே தடையா இருக்கணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக, தமிழக அரசை மிக வன்மையாக, ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் லாங்குவேஜில் நாங்கள் கண்டிக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களா? காவல்துறையை கையில் வச்சிருக்கிறாங்க. ஒரு குற்றமும் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கும் பொழுது முன்னால் நடந்த குற்றம் அதிர்ச்சி அளிப்பதா இல்லை. இந்த குற்றத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு அதிர்ச்சி அளிச்சது அதிர்ச்சி இல்லை. அப்படி ஒரு குற்றமும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது செத்துவிட்டது. சட்டம் ஒழுங்கு என்பது தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும், ரவுடிகளா இருக்கட்டும், எந்த குற்றம் செய்யக்கூடியவங்க கூட ஒரு பயத்தை ஏற்படாத ஒரு சட்டம் ஒழுங்கு நம்ம வச்சிருக்கோம். நான் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், காவல்துறையில் அரசியலை கலந்துட்டீங்க, அதனால காவல்துறை செயலிழந்து இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு. அதனால் தயவு செய்து முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன், முதலும் கடைசியுமா அது இருக்கட்டும். முதலும் கடைசியுமா மிக 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 கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதில் எடுங்க, மிக கடுமையான நடவடிக்கை. அடுத்து இது போன்ற ஒரு குற்றத்தை அந்த கல்லூரி மாணவி தன்னுடைய சொந்த இடத்துக்குள்ள, படிக்கக்கூடிய இடத்துக்குள்ள, கல்லூரி வளாகத்திற்குள்ள அந்த கல்லூரி மாணவியை 2 பேர் கயவர்கள் இது போன்ற பலாத்காரம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு தைரியம் இருக்கணும்? அதனால் என்ன சொல்வதென்று எங்களுக்கும் தெரியவில்லை. செயலிழந்து இருக்கக்கூடிய தமிழக அரசு இனியாவது கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது. அது நடக்கும் என்று ஆண்டவனை நம்புகின்றோம், வேண்டுகின்றோம்.